நம்ம வந்து இப்போ தக்காளி நடவு போட போகிறோம். இப்போ சித்திரை மாதம் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்டு போட்டு மல்ச்சிங் சீட் இல்லாமல் வெறும் பெட்டு போட்டு நட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மல்ச்சிங் சீட் போட்டு நட்டதுனால அந்த பேப்பரோட ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தண்டு வந்து அப்படி காஞ்சு தக்காளி வந்து சரியாக தலையவே மாட்டேங்குது. போன பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் மல்ச்சிங் சீட்டில் போட்டுருந்துச்சு. அது வந்து நம்ம நல்லா தலையில் நிறையா நாற்று வந்து பட்டு போச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டு மட்டும் போட்டு மல்ச்சிங் சீட் இல்லாமல் நடலாம் அப்படின்ட்டு. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து பேப்பர் இல்லாமல் நடலாம் அப்படின்ட்டு. இப்போது அதுக்கு என்னென்ன உரம் கீழே வந்து அடி உரமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இது பண்ணி அந்த அடி உரத்தை போட்டு நம்ம அடுத்து பெட்டு போட்டு நம்ம வந்து தக்காளி நடவு பண்ண போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், கொடுத்துட்டும் இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாம்புழக்கு தூள் வந்துடும், புண்ணாக்கு வந்துடும், முட்டையோடு வந்துடும், அப்புறம் ராக் பாஸ்பேட்டு, எலும்பு உரம், இந்த மாதிரி வந்து உரங்களை ஆட் பண்ணியிருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 5 மூட்டை போட போகிறோம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொன்றுன்னா நம்ம வந்து பயோமிக்ஸு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்புழு உரம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸு, விரிடி, பேசிலோமைசிஸு, வேமு, அப்புறம் அசோஸ்பைரில் பொட்டாஸ் பாக்டீரியா, இதுங்க பாஸ்போ பாக்டீரியா, இந்த 8 ஐட்டமும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு உரம் தயாரிச்சிருக்கிறோம். இது ப்ளஸ் வந்து இந்த ரெண்டையும் நம்ம வந்து கீழே போட்டு விட்டு அதுக்கப்புறம் மேலே பெட்டு மாதிரி ஒரு கால் மாதிரி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி வந்து நடவு பண்ண போகிறோம். சரிங்களா? இதை பார்த்துடலாமா எப்படி போடுறது என்னதுன்ட்டு. இதில் வந்து ஆட்டாம்புழக்கி வந்து ஃபுல்லாக பவுடராகவே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து பவுடராகவே இருக்கும். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து முட்டையோடு நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து போடும் இல்லைங்களா, அந்த முட்டையோடு. அதுக்கப்புறம் இதில் வந்து வேப்ப முன்னாக்கு, இழுப்பு முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்கு ஐட்டம் கலந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயோபாஸ்பேட். இது வந்து பயோபாஸ்பேட். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து பயோபாஸ்பேட் ஆட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் எலும்பு உரம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்குது. இதெல்லாம் கலந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடி உரமாக போடுறதுக்கு எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம். இப்போ நான் வந்து தக்காளி நடவு போட போகிறேன், அதனால வந்து நம்ம வந்து இது வந்து கொடுக்குறோம். தக்காளிக்கு மட்டும் இல்லை, எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம். வாழை, கரும்பு, நெல், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாங்க. இது வந்து நம்மளே ரெடி பண்ண மண்புழு உரத்தில் பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரில் பொட்டாஸ் பாக்டீரியா, வேமு, சூடோமோனாஸ், விரிடி, பேசிலோமைஸ், இது எல்லாமே பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்து மண்புழு உரத்து கூட கலந்துருக்குறோம். இது வந்து 25 கிலோ மூட்டை. இது வந்து ஒரு 8 மூட்டை நம்ம வந்து 200 கிலோ வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு இது கூட ஆட் பண்ணிக்கிறோம்.
நம்ம உரமெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பெட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். மல்ச்சிங் சீட் போடுறதுக்கு பெட்டு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். காலையில் 10 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால் காட்டுக்குள்ளேயே நிற்க முடியல. சரி போய் குளிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும் வீடியோவில் அந்த அனல் பறக்கிறது அப்படியே தெரியும். காட்டுக்குள்ளே போகவே முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் மல்ச்சிங் சீட் போட்டு அதில் நெட்டினீங்கன்னா செடியை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வேறு ஒரு இதை பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு இதுவும் பண்ண போகிறேன். அதையும் நான் காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்ட்டு. அது என்னென்னா ஃபுல்லாக ஓலை போட்டு மூடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தலை வைக்க முடியாது. இது புழுதியோட சூடும் அதிகமாக தான் இருக்கும். புழுதியோட சூடு அதிகமாக இருந்தாலுமே நம்ம வந்து தலை வைக்கிற சிரமமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓலை போட்டு அந்த மண்ணோட சூடு அதிகமாக இல்லாத மாதிரி நம்ம தலை வைக்கலான்ட்டு. என்ன காரணத்துக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாருமே தலை வைக்க முடியாது இல்லைங்களா. தண்ணி பிரச்சனை, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரியாக கொண்டுட்டு வர முடியாததுனால தக்காளி ரேட்டு ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம ஏதோ கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஏதோ இந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆன நஷ்டத்தை இந்த டைமில் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. நீங்களும் யாராவது தக்காளி விவசாயமோ அல்லது காய்கறி விவசாயமோ பண்ணுறீங்க அப்படின்னா மல்ச்சிங் சீட்டில் பண்ணுறதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. பில்லு வந்தால் வந்துட்டு போச்சு. அது பில்லுக்கு நம்ம அடுத்தடுத்து அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பில்லு வந்தாலுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் செடியவே கொண்டுட்டு வர முடியலன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் காய்கறி விவசாயம் பண்ணுறீங்கன்னா மல்ச்சிங் சீட்டில் பண்ண வேண்டாம். இதையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நான் என்னென்ன பண்ணுறேனோ எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒரு சான்ஸ் ரேட் ஏறிச்சுன்னா நம்ம ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இத்தனை வேலை. இனி அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நடவு பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இப்போது தக்காளி நாற்று வந்து பார்த்திங்கன்னா சாகோங்கிற வெரைட்டி தான் போட போகிறோம். இது வந்து வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா தாங்கி வரும். அதாவது வந்து பழம் வந்து குழஞ்சி போகாது. அதனால் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். சரிங்களா. இப்போது தக்காளி நாற்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வேர் வளர்ச்சி அதிகம் பண்ணுறதுக்காக வேம் லிக்விடை வந்து இது மேலே தொளிச்சு விட போகிறோம். வேம் லிக்விடு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1 லிட்ரு வந்து ஒரு 10 to 20 லிட்ரு 30 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிக்குலையும் நல்லா அந்த மஞ்சி ஃபுல்லாக இறங்குற மாதிரி. தண்ணி பற்றி பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணால் தெளிச்சிக்கலாம். நம்ம வந்து எல்லா மஞ்சிலையும் ஃபுல்லாக இறங்குற மாதிரி நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து தெளித்து விட்டு அதுக்கப்புறமா வந்து நடவு பண்ண போகிறோம். இப்போ அதை தான் வந்து வேம் வந்து தெளித்து விட்டுட்டுருக்குறோம். தெளித்து விட்டுட்டு நெட்டுனோம்னா வேர் வந்து சீக்கிரமாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேரில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பாதிப்பு வராது செடியில். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு காட்டுறேன். தக்காளி வந்து நடவு போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரியே பெட்டு போட்டு பேப்பர் இல்லாமல் மல்ச்சிங் சீட் இல்லாமல் பெட்டு போட்டு நடவு போட்டிருக்கோம். இது வந்து என்னென்னா இந்த பட்டத்தில் வந்து ஃபுல்லாக நம்ம தென்னை மரத்து ஓலை, பாக்கு மரத்து ஓலை இதை ஃபுல்லாமே போட்டு கவர் பண்ணியிருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய சூடு வந்து இந்த செடி மேலே அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து செடி நெட்டின ஏரியா. இது வந்து இந்த பட்டமும் இருக்கும் இல்லைங்களா, அது இது எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம போடும்போது இந்த வெயிலோட இது வந்து இந்த புழுதியில் இருக்கிற சூடு வந்து இந்த பக்கம் வந்து செடியை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுவிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா கொஞ்சம் அந்த தண்டல்கள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறோம். அதாவது வந்து ஃபுல்லாகவே A to Z என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி காய்கறி பயிர் போடுங்க. கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ரேட் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும் இந்த வாட்டி. அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்.
2 ஏக்கர் 1 ஏக்கர் போட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கர் போட்டு நம்ம இந்த மாதிரியெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா?